வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன். இன்றைக்கி அன்னதானத்துக்கு இங்கே பாருங்கள், லெமன் ரைஸ் தான் ரெடி பண்ணுறாங்க அம்மா. ஏன் இந்த சனிக்கிழமை இந்த அன்னதானம் தரேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதை சொல்லணுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ நாள் இதே காஞ்சிபுரத்தில் நான் நிறைய நாள் பசியோடு சுற்றியிருக்கேன். அதோடய வருத்தம் என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு பசி எரியும் பாருங்கள் வயிறு. அந்த வயிறு எரிச்சல் அந்த பசியில் அதெல்லாம் தாங்கி நான் கடந்து வந்திருக்கேன். அதனால தான் அந்த மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எனக்கு தோணும் நிறைய வாட்டி. அதனால் என்னால் முடிஞ்சது இந்த சனிக்கிழமை என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன். அதனால தான் இந்த அன்னதானம் நான் விடாமல் செஞ்சுன்னு இருக்கேன். இதுவே நான் மார்கழி மாதம்னா மார்கழி மாதம் ஃபுல்லாகவுமே ஒரு மாதம் ஃபுல்லாக தருவோம். இப்போ நான் இதை வாரத்தில் ஒரு நாள் மட்டும் செய்கிறேன். ஏன் வாரத்தில் ஒரு நாள் டெய்லியுமே செய்யலாமே அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். என்னால் டெய்லி செய்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, வேலைக்கு போகிறோம், வேறு வழி இல்லை அப்படின்றதுனால நம்மளால் டெய்லி செய்ய முடியல. சனிக்கிழமை ஒரு நாள், அது என் லீவ் நாள்ன்றதுனால அன்றைக்கி ஒரு நாள் என்னால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன். பசின்றது எவ்வளோ பெரிய கொடுமை. சாப்பாடு ஒரு நாள் ஒரு வேளை கிடைக்காம நான் எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய நாள் இந்த சாப்பாட்டுக்காக நான் வருத்தப்பட்டிருக்கேன். அதனால் தான் இந்த அன்னதானம் சனிக்கிழமை என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு நான் செஞ்சு 1.5 கிலோ அரிசி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். ஓகே, டேக் கேர், பாய். இது எல்லோரும் செய்யணும்னு அவசியம் இல்லை. இதோ எனக்கு நான் இது பெருமைக்காகவோ இதுக்காகவோ நான் சொல்லலை. எனக்கு அந்த பசியோட அருமை எனக்கு அன்றைக்கெலாம் தெரியும். அந்த வயிறு எப்படி எரியுன்றது எனக்கு தெரியும். எத்தனையோ நாள் நான் ஒரு ப்ரெட்டை வாங்கி 4 வேளை சாப்பிட்டுலாம் உயிரோடு இருந்திருக்கேன். ஒரே ஒரு அவல் பாக்கெட்டை வாங்கி 4 நாள் சாப்பிட்டுலாம் உயிரோடு இருந்திருக்கேன் நான். அந்த மாதிரிலாம் நான் நிறைய லைஃப்பில் கடந்து வந்திருக்கேன். அந்த பசியோட அருமை தெரியும். அந்த மாதிரி நம்மளால் ஒரு வேளை பசி ஆறுதுன்னா அது சந்தோஷன்றதுனால தான் இப்போ நான் இதை கொடுக்குறேன். பெருமைக்காக இதை செய்யலை. என்னோடய பசி ஆற்றினேன் அன்றைக்கி எத்தனை பேர் என் பசி ஆற்றிருப்பாங்களோ அதுக்கு நன்றி கடனாக நான் இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை பசி ஆற்றுறேன். பாய், டேக் கேரு.